காதோடு தான் நான் பேசுவேன். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள்கிட்ட வேலைகிறேன்னு பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. இதனாலே ரொம்ப சிக்கலாக இருக்குது. எப்படி தான் சிக்கலாக கண்டுபிடிச்சுன்னு தெரியல. கூட இருந்துக்கிட்டே நமக்கு ரொம்ப மன உடைச்சலாக கொடுக்குறாங்க மேடம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. யாரு மன உளைச்சல் கொடுக்குறாங்க? நம்ம சொந்த பந்தங்க தான். சொந்த பந்தம் சாதிச்சோம். வீட்டில் குடும்பத்தாருங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். 2001 ஆச்சு மேடம். 2019 நடக்குது. 18 வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தான் மேடம். வேற எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க. என்ன பண்றாங்க அவங்க? படிக்கிறாங்க. ஒருத்தன் 8ஆவது படிக்கிறான், ஒருத்தன் 12ஆவது படிக்கிறான். 2 பையன். சரி, உங்க மனைவியும் வேலை செய்யறாங்களா? அவங்க எப்படி கலவட்ட போயிட்டு வந்துட்டு. அதான் என்ன பிரச்சனை ஒண்ணுமே புரிய முடியல மேடம். எங்க போனாலும் நம்மள பார்த்தாவே என்னமோ தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க. மனசு ரொம்ப தீவிரவாதி யார் பாக்குறா? உங்க மனைவி பாக்குறாங்களா? மனைவி பசங்க பாக்குறாங்களா? அப்படி எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, அப்புறம் ஒரு மாதிரியா பேசுறேன்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே உங்களை தீவிரவாதி மாதிரி பாக்குற மாதிரி இருக்கா? எல்லாருமே உங்களை பத்தி கொச்ச கொச்சன்னு பேசுற மாதிரி இருக்கா? ஆமா மேடம். எல்லாருமே உங்களை பேசுறாங்க. காதுல வாங்கினாலும் நம்ம திரும்பி கேட்டாலும் அவங்க எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சரி, நானும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை போய் கேட்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நமக்கு யாரும் ஆள் இல்லை, யாரும் இல்லை. என்ன அப்படி எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு உங்ககிட்ட? நீங்க என்ன தவறு செய்திருக்கீங்க? ஒரு தவறுமே செய்யல மேடம். நான் அதுதான் என்னால இன்னமும் சேர்ந்து நிற்க முடியல. நம்ம என்ன பண்ணணும் நானே போட்டு இதே தான். சரி, குறிப்பா ஒரு விஷயம் யார் பேசுனா? யாரா ஒருத்தர் என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை பத்தி. துபாயில இருந்தேன் மேடம். துபாய் போயிட்டு ஒரு வருஷம் 12 மாசம் கிளீனா வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு காசு அனுப்பிட்டு கிளியரா இருந்தேன். சரி. திரும்பி ஒரு 9 மாசம் இந்த செய்வனுக்கு இருந்தாங்க பாரு, அதை வச்சுக்கிட்டு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு எனக்கு போட்டோ விட்டுட்டு போனோம். என்ன பண்ணோம், உங்க வீட்டுல அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க போறாங்க இங்க வராங்க அப்படின்னா நான் அதான் கண்டுக்கல. சரி, யாரையும் என்ன பண்ணுவோம், நான் படிக்க வந்துக்கிறேன், பசங்க சம்பாதிக்கணும், பசங்களை படிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் போறேன். அதெல்லாம் தேவையில்லடா, விட்டுட்டு வேலை பாருங்கடா அப்படின்னா. திரும்ப என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், நீ செய்யணும், நீ தாங்கி தான் ஆகணும், எல்லாத்தையும் நீ பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னா. எதனாலன்னு கேட்டா அதை விவரம் சொல்ல மாட்டோம். அதை நான் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நினைச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா நான் எடுத்து சொன்னேன். அது யாரும் ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. என்ன செய்வினை யாருக்கு யாரு வச்சுட்டாங்க மேடம்? செய்வினை யாருக்கு வச்சாங்க? எனக்கு தான் மேடம். நான் அங்க இருக்கும்போதே உங்களுக்கு யார் வச்சாங்க செய்வினை? செஞ்சிருக்காங்க. அங்க நான் துபாயில இருக்கும்போது. அதான் உங்களுக்கு யார் செய்வினை வச்சாங்க? அதுதான் மேடம் என் கூட சித்தம் பையனா வேணும். அவன் தான் கூட இருந்து அதை ரெடி பண்ணி செய்யுங்க. அங்க கேட்டது அவன் செல் நம்பர்லாம் இது பண்ணி பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு உங்க துபாயில உங்க கூடவே வேலை பார்த்துட்டு இருந்தா உங்க தம்பி வந்து உங்களுக்கு செய்வினை வச்சுட்டானா? ஆமா. சரி, எதுக்காக உங்களுக்கு இங்க இருந்து லோக்கல்லே ஆள் வச்சு இங்க இருந்து செஞ்ச பிறகு அப்புறம் அங்க ஆரம்பிச்சான். சரி, அதாவது நீங்க துபாயில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, உங்க தம்பி இங்கேருந்து உங்களுக்கு செய்வினை வச்சுட்டாராங்க. ஆமா. சரி, அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால உங்களுக்கு மூளை குழம்பு போய் நீங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. மூளை குழம்புல மேடம், அவனு என்ன பண்ணாத சித்திரவதை பண்ணி எப்படியாவது ஆளை காலி பண்ணுன்ற ஒரே ஏழ்மையில தான் அவனை வேலையை பண்ணணும். சரி, பண்ணிட்டு அதனால நீங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா. நீ வேற சரி, அப்படி உங்க மேல படுத்துக்கிட்டா என்னால ஏஞ்சிருக்க முடியல. சரி, ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு மட்டும் கேள்வி. இப்ப அந்த மாதிரி உங்க மேல ஒரு பழி வாங்கறதுக்கான காரணம் என்ன? உங்க தம்பிக்கு என்ன நோக்கம்? அது எல்லாரும் பொம்பளைங்க மேட்டர் தான் மேடம். அவங்க பொம்பளைங்களா எடுத்த ஒரு முடிவு, தவறான முடிவுக்கு என்ன பலியாகுன்னு நினைக்கிறாங்க. நானும் எனக்கு யாரும் ஆள் இல்லை. இல்ல, உங்க தம்பி தானே உங்களுக்கு சூனியம் வச்சது. உங்க தம்பி தானே உங்களுக்கு சூனியம் வச்சது. சொந்த தம்பி இல்ல. சொந்த தம்பி இல்ல, தம்பி முறை. ஆமா. அவர் தானே உங்களுக்கு சூனியம் வச்சாரு. அவரு சூனியம் வைக்கிறதுக்கு அவருக்கு நோக்கம் என்ன? அதெல்லாம் கேட்கும் போது இங்க உங்க குடும்பத்திலே பிரச்சனை, உங்க வீட்டுல இருந்து தான் வருது தகவல் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கம்பெனியில் இங்க வந்து அவன் ஒண்ணு பண்ணிட்டு தானே. நான் எதையும் கண்டுக்காம மாடு ஓட்டி கொண்டே பொருள் கட்டிட்டு திரும்ப வந்தனா அந்த விவசாயம் பார்த்து தண்ணிக்கினே அரிப்பான். சரி, அப்புறம் அது பாட்டுக்கு இயல்பா தானே போச்சு வாழ்க்கை? இயல்பா தான் போச்சு மேடம். அது வந்து இவங்களுக்கு நமக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்களே. உங்களுக்கு மனநோயோட அறிகுறிகள் இருக்கு, நீங்க மருத்துவரை போய் பாருங்க. ஓகே, சும்மாவே கற்பனை பண்ணி உங்களை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, உங்களை பத்தி உங்களுக்கு எல்லாரும் உங்களை தோற்கடிக்கிறதுக்கே உலகத்துல எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருமே எதிரி, இந்த மாதிரி வந்து இந்த சூனியம் வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு பேசுறது எல்லாமே மனநோய் தான். அதுக்கு இந்த அப்சஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டினா அது வந்து ஒரு பீதி, அதன் காரணமாக இருக்கலாம்.
ஸோ அது 2 காரணமாக இருக்கலாம். அது வந்து எந்த அழுத்தத்தில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஆலோசனை தெரப்பி வழியாக ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா, இல்லை மருந்தும் தேவையா, இல்லை இரண்டும் தேவையாலாம் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்கள்.